ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சூரிய நமஸ்காரம் காலைல பண்ண வேண்டியதை வந்து சாயங்காலம் பண்ணிக்கிட்டு இருக்க. அது ஒண்ணு இல்லடா கணேசா, இன்னைக்கு மட்டும் சீக்கிரமா மறைஞ்சிருந்து சூரியன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏன்? என்னடா கணேசா தெரியாத மாதிரி கேக்குற? அகிலாண்டம்மா என்னைய வேலைக்கு சேர்த்துக்கிறதுக்கு 12 மணி நேரம் டைம் கேட்டிருந்தாங்கல்ல. ஆமா. அதுக்கு இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. சீக்கிரம் சூரியன் மறையணும், இருட்டாகி 8 மணி ஆகணும். அப்பதாண்டா அவங்க முடிவு சொல்லுவாங்க. டேய் கணேசா, என்னக்கா? சொல்லுடா, எனக்கு வேலை கிடைச்சிரும்ல? கவலையே படாத, யாம் இருக்க பயமே. என்ன முறைக்கிற? நான் என்ன சொல்லல, எங்க அப்பா முருகனை சொன்னேன். தொட்டு கும்பிட்டுக்க. அது அக்கா, நீ கோயில்ல இருந்து வரும்போது தானே ஐயாவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். ஆமாண்டா, எத்தனை தடவை சொல்றது? அத பத்தி தான் பங்களால எல்லாருமே பேசிக்கிறாங்க. அப்படியா? யாரெல்லாம்? பட்டம்மா அக்கா, செக்யூரிட்டி ஆபீசரு, ருக்மணி அக்கா, ரவி அண்ணன், சித்தி சித்தப்பா, அதுக்கப்புறம் நிலா தேன்மொழி. ஏய் இரு, அது யாரு நிலா தேன்மொழி? எனக்கு தெரியாம? அக்கா, புதுசா 2 நாய்க்குட்டி வாங்கியிருக்காங்கல்ல, அதுல கருப்பா இருக்கு பாத்தியா, அது பேர் நிலா. அந்த பிரவுன் கலர் தேன்மொழி. அதெல்லாம் என்ன பத்தி பேசுதா? ஒண்ணு சும்மா விளையாட்டு சொன்னங்க அக்கா, விடுங்க. சும்மா விளையாட்டு சொன்னங்க அக்கா. அம்மாவோட மாங்கல்யத்தை காப்பாத்திட்டேன்னு எல்லாரும் உன்னை பத்தி பெருமையா பேசுறாங்க. அது சரி, நான் வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு கவலையில இருக்கேன். நான் சீரியஸா சொல்றேன், உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். வேலை மட்டும் கிடைச்சான், மாச சம்பளம் வாங்கின உடனே இங்க ஒரு நல்ல ஸ்கூலா பார்த்து உன்னை சேர்த்து விட்டுருவேன். அப்போ உனக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். டேய், படிப்ப பாதிலேயே நிப்பாட்டிட்டு நல்லா ஜாலியா ஊரை சுத்தலாம் நினைக்கிறியா? நல்லா படிச்சு கலெக்டர் ஆகணும், அப்பா எனக்கு கார் டிரைவர் ஆகணும், அதானே? இது எத்தனை தடவை தான்க்கா சொல்லுவேன். டேய் சும்மாறா, வேலை மட்டும் கிடைக்கட்டும், உன்னை படிக்க வச்சு கலெக்டர் ஆக்குறேன் பாரு. அக்கா, ரொம்ப ரிஸ்க் எடுக்க பாக்குறேன். சரி விடுக்கா, சாமி உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. நம்ம பட்டம்மாவோ இல்லனா அப்பாவோ 8 மணிக்குள்ள வந்து உனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. சரி வா வாக்கா, அட வாக்கா வாக்கா. இந்தாங்க டேப்லெட்ஸ். ஐயா, என்ன நடந்தது புருஷோத்தமா? லைன்ஸ் கிளப் ஆனிவர்சரி டே செலிப்ரேஷன் பத்தி ஒரு மீட்டிங். அதை முடிச்சிட்டு அங்கேயே லஞ்ச் சாப்பிட்டேன். ஒரு மாதிரி செஸ்ட் பெயின் வந்தது. ஏதாவது கேஸ் ட்ரபிளா இருக்கும்னு டேப்லெட் போட்டுட்டு கிளம்புனேன். அங்கே வந்துகிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைட்ல ரொம்ப வலி வந்தது. அப்பவே பயந்துட்டேன். உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க வேண்டியதானப்பா? நான் நினைச்சேன், ஆனா எதுவும் செய்ய முடியல. வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரே வேர்வை. ஓ, ஐ எம் ஆல்மோஸ்ட் ஹெல்ப்லெஸ். வண்டி அப்படியும் இப்படியும் போச்சு. கஷ்டப்பட்டு வண்டியை நிறுத்திட்டேன். வண்டியோட டோர் லாக்க கூட ஓபன் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் டைம் ஹார்ட் அட்டாக். என்னங்க? ஃபோன் எடுத்தேன். அது ஸ்லிப் ஆகி கார்ல எங்கேயோ விழுந்துருச்சு. கண்ணெல்லாம் இருட்டிடுச்சு. ஒரு மாதிரி டென்ஷன், ஒரே பயம்.
பயங்கரமான படபடப்பு. ஏதேதோ தாட்ஸ்லாம் ஓடுது. சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நடந்ததெல்லாம் முன்ன பின்ன தெரியுது. கடைசியா பார்க்கும்போது வெளியே சுந்தரத்தோட பொண்ணு பார்வதி நடந்து போயிட்டு இருந்தா. நான் அப்படியே ஹார்ன்ல தலை வச்சு மயங்கி விழுந்துட்டேன். விடுறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு பத்தி தான் கவலைப்பட்டேன். என் பெரிய பையன் பிசினஸ், குடும்பம் எல்லாத்தையும் பார்த்துப்பான். எனக்கு அந்த கவலை இல்லை. சின்னவன் விளையாட்டு போக்குல இருந்தாலும் அகிலா அவனை சரி பண்ணிடுவா. தம்பி குடும்பம் நம்ம நிழல்ல இருக்கு. அதை பத்தி கூட எனக்கு கவலை இல்லை. என்னோட கவலை எல்லாம் நெத்தில திலகம் இல்லாத அகிலா முகம்தான். எங்களுக்கு கல்யாணம் ஆகி இது வரைக்கும் பொட்டு இல்லாத அகிலாவை நான் பார்த்ததில்லை. அதுதான் என்னோட பெரிய பயம். நல்ல வேளை சுந்தரம் பொண்ணு ஹாரன் சவுண்டு கேட்டு வந்திருக்கா. கடவுள் மாதிரி ஏதோ பண்ணி என்னை காப்பாத்திருக்கா. பா, ஏதோ பண்ணி இல்லப்பா, கார் லாக்க உடைச்சு உங்களை காப்பாத்திருக்கா. இல்லைன்னா நான் முடிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னங்க, அப்படி எதுவும் நடக்காதுங்க. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி சுமங்கலியா நான் போய் சேர்ந்துருவேங்க. அண்ணே, அண்ணன் தான் பத்திரமா திரும்பி வந்துட்டார்ல, எதுக்கு இப்படி அபசகுனமா பேசுறீங்க? ஆமா, எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு புருஷோத்தமா. ஆனா உசுர காப்பாத்தின அந்த பொண்ணை மட்டும் வாழ்நாள்ல நீ மறந்துடாத. அந்த தேவதையை பெத்த புண்ணியவா இவர்தான். சுந்தர மகளை நான் ஆயுசு பூரா மறக்க மாட்டேன். அவளுக்கு ஏதாச்சும் செய்யணும். ஐயா, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கய்யா. நாங்க எப்பவும் உங்க வீட்டு வேலைக்காரங்க தாயா. பார்வதிக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் பத்தாது. அகிலா, ஆதித்யா கேட்ட மாதிரி அவளுக்கு ஒரு வேலை கொடுத்தா வாழ்நாள் பூரா நன்றி சொன்ன திருப்தி இருக்கும் எனக்கு. சரியா சொன்ன புருஷோத்தமா. நீ பிள்ளைங்களை வளர்க்கறத பார்த்துதான் நானும் வளர்க்குறேன். தொழில், வாழ்க்கை, ஏன் படிக்கிற காலத்துல இருந்தே நீ தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துரு.